இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சரத்ருது. இன்றைக்கு கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:40 வரை திரியோதசி திதியும், பிறகு சதுர்தசி திதியும் நடக்கும். நட்சத்திரம் இன்றைய காலை 10 மணி வரை சுவாதி நட்சத்திரமும், பிறகு விசாக நட்சத்திரமும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய நாள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய ராசியை சார்ந்ததுக்கும் எப்படி இருக்கும் என்பதனை நாம் இப்போது காணலாம். அதாவது அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு அல்லது நபர்களுக்கு இன்றைய காலை 10 மணி வரை எல்லா விஷயமும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியம் நடைமுறைக்கு சாதகமாக வரும். பிறகு எதையுமே கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும். எதை பேசினாலும் அது நமக்கு மனசங்கடத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். அதனால் நிதானமாக பேசவும். பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை எந்த பிரச்சனையும் சாதகமாக இருக்காது. எந்த காரியமும் நமக்கு கைகூடாது. 10 மணிக்கு பிறகு நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதனை கொண்டு நீங்கள் பிறகு 10 மணிக்கு பிறகு எல்லா காரியங்களிலும் சிறப்பாக நடைமுறைக்கு வரும். கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கும். பிறகு நாள் முழுவதும் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். தன் வார்த்தையே தனக்கு பிரச்சனையாக மாறும் என்பதால் அந்த நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரர்களும் கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பயணத்தினால் சில இடையூறுகள் வரும். 10 மணிக்கு பிறகு அதே பயணம் மிகவும் சிறப்பாக அமையும். எல்லா விதமான காரியங்களில் நல்ல பலன் கிட்டும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 10 மணி வரை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர்கள் 10 மணிக்கு பிறகு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பயணத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு இடையூறுகள் வரலாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் என்னும் ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரமாக வருவதால் 10 மணி வரை சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு நாள் முழுவதும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் 10 மணி வரை சுபகாரியங்களுக்கும், 10 மணிக்கு பிறகு திருமணம், வளைகாப்பு இது போன்ற காரியங்கள் மட்டும் ஈடுபடாமல் மற்ற எல்லா விஷயங்களிலும் ஈடுபடலாம். அன்றைய நாள் அவர்களுக்கு நன்மையாகவே நடக்கும். பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே மிகவும் சிறப்பான நாள். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் அவர்களுக்கு இரட்டைப்பாக கை கொடுக்கும். அதே போன்று ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய காலை 10 மணி வரை எந்த வார்த்தைகளில் ஈடுபட்டாலும் அது தனக்கு பிரச்சனையாக வரும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். 10 மணிக்கு பிறகு அவர்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் என்பதனால் மிகவும் கவனமுடன் இருக்க, நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி அடைய வாழ்த்துகிறோம். இன்றைய சந்திராஷ்டமம் என்று சொன்னால் அது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டமம் இருக்கும். காலை 10 மணி 11 மணி வரை 12 மணி வரை கிட்டத்தட்ட அவர்களுக்கு உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கும், பிறகு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு அனைவரும் மிகவும் நற்பலனை நடப்பவர்கள் மேலும் நற்பலனை அடைய, கஷ்டங்கள் சில குறைபாடுகள் இருப்பதாக நான் சொல்லப்பட்டவை எச்சரிக்கையுடன் இருந்து எந்த சிக்கலும் இன்று மக்கள் மனமுடன் நல்ல நிலையுடன் இருக்க அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோன்று உங்களுக்கு மிகவும் நல்ல அற்புதமான பலன்களை கூற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் தொடருவேன் என்று கூறிக்கொள்கிறேன்.